ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டிடி சேனல். ஆம்பியர் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி ஒரு 64,000 பட்ஜெட்டில் சூப்பரான அப்டேட்டட் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க இருப்பீங்க, எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த ஸ்கூட்டரில் ஸ்வாப்பபிள் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் டைப்பில் நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரி ஓட்டிட்டு போகலாம். அதே மாதிரி அது சார்ஜ் செஞ்சதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டு ஓட்டிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1.44 கிலோவாட்ஸுக்கு எல்எஃப்பி பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சார்ஜ், அதாவது நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி சாலிடாக 80 to 90 கிலோமீட்டருக்கு மைலேஜ் போகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் எல்லாம் பெட்டராக இருக்குது. நீங்கள் லாங் டிரைவு, ரெகுலர் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா விதமான யூசேஜுக்கும் பெட்டராக இருக்கும். ரிவர்ஸ் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து லோ பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆட்டோமேட்டிக் இன்டிமேஷன் காட்டும். அதே மாதிரி சி டைப் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வண்டியிலே ரன்னிங் டைமோ இல்லை நார்மலாக இருக்கும்போதும் நீங்கள் வண்டியில் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 லிட்டர்ஸுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திங்ஸ் லக்கேஜ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வருது. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கீழே சிக்னிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான். அது ஓரளவு நல்லா பெட்டராகவே இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டு பேக்கு அது டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீலுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே அலாய் வீலில் தான் வருது இந்த ஸ்கூட்டரில். இந்த வண்டி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எவ்வளோ வண்டியோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 71.4 கிலோ, அதாவது 70 கிலோன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் மொத்த வெயிட்டு. நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணால், லேடிஸும் சரி ஓல்டு பர்சன் எல்லாருமே ஹேண்டில் பண்ணால். அந்த வண்டி எவ்வளோ வெயிட்டு தாங்கும் அப்படின்னா 150 to 200 கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட்டு தாங்கும். ஸோ அது வந்து நல்லா பெட்டராக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரம்மோட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. வேரண்டிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டருக்கு 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 36 கிலோமீட்டர் வேரண்டியாக நீங்கள் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 250 வாட்ஸுக்கு பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டாரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இது ஒரு லோ ஸ்பீட்ஸ் தான். ஹை ஸ்பீட்லாம் கிடையாது. ஹை ஸ்பீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆம்பியரில் நிறைய மாடலாக இருக்குது. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீடு தான். பட் ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரஃப் ஒர்க்கு சிட்டிக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ரஃப் ஒர்க் எடுத்து போகிறீங்கன்னா இந்த எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஸ்பீடு வந்து இவ்வளோ தான் இருக்கும். அடுத்து இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் வண்டி வாங்கிட்டு தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஓட்டிட்டு போகலாம். அடுத்து இந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் அவசியம் கிடையாது. ஸோ 25 கிலோமீட்டர் லோ ஸ்பீட் அப்படிங்கிறனால லைசன்ஸ் எல்லாமே தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமல் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வண்டியில் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஸ்லிம்மாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு இது எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அதுவும் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வண்டியோட கனெக்ட் பண்ணல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணல அந்த ஆப்ஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்த்தாத 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குற மாதிரி எது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்காது. மற்றபடி வண்டிக்கு மெயினாக எது தேவையோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து மைலேஜ் கொடுக்கும். சிங்கிள் சார்ஜில் பெட்ரோல் காசு சேவ் பண்ணுற அளவுக்கு, அதுவும் பட்ஜெட்டட் ப்ரைஸில் இருக்கிறனால இது வந்து நல்ல பெட்டரான ஸ்கூட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னா ஆம்பியர் ரியோ வைவ் அப்படிங்கிறதான். இதோட ப்ரைஸ் வந்து தமிழ் பேஜில் பார்த்த மாதிரியே 65,000 பட்ஜெட், அதாவது 70,000 வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே தாண்டி போகாது. ஸோ ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இது. இதில் ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி மைலேஜ் சூப்பராக இருக்குது. சிங்கிள் சார்ஜ் எல்லாம் 80 to 90 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எல்லாமே ஃபீச்சர்ஸும் பெட்டராக இருக்குது. வண்டியோட லுக்கும் நல்லா இருக்குது, கலரும் நல்லா இருக்குது, வேரண்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக
பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குற ஆப்ஷனும் இருக்குது. இல்லை ஷோரூமில் தான் வாங்குறது தான் நியர்பை லொக்கேஷனில் அத்தாரைஸ்ட் ஆம்பியர் டீலர் இருப்பாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். ஸோ ஒரு 64,000 65,000 பட்ஜெட்டில் நான் ஒரு ஆம்பியர் சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்களாம் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விரும்புகிறது உங்கள் SGT.